முடிச்சு கொடுக்குறேன். மரத்தை சம்மந்தப்பட்ட தொழில் இல்லைப்பா, மரத்தை சம்மந்தப்பட்ட சொல்லுங்க. மரத்தை சம்மந்தப்பட்ட தொழில் என்ன தொழில்? மரம் ஒரு மரம் வியாபாரத்தில் ஒரு இடத்துல தகராதாகி போய் நின்று அதுக்கப்புறம் அதை முடிச்சியா? ஏன் முடியல? ஏன் எடுக்க முடியல? ஏன் மரம் அவங்க பணம் கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு பணம் கொடுத்தா நான் எடுத்துவியா? நீ ரிசர்ச் பண்ணிடுவியா? எவ்வளோ நிற்குது? எப்போ வர குறி கேட்க? எப்போ வந்தேன்னா குறி கேட்க எப்போ வந்தேன்? இப்போ தான் வந்தேன். ஏன்னா இப்போ தான் பார்த்தேன். தொழில் சொல்லிட்டேன், பிடிச்சி கொடுக்குறேன், பயன்படுத்திக்கிறியா? வர லாபத்தில் எனக்கு என்ன கொடுப்பேன்? நான் ஒரு கோணி பார்ப்பேன். அம்மா வந்துச்சுன்னா நான் அதை சொல்ல பண்ணுறேன். கோணி வந்தாலும் அவங்க சொல்ல பண்ணுறேன். பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க, வரத்தில் கொஞ்ச நாள் இந்த அப்பனுக்கு நான் செய்கிறேன், செய்ய தான் போகிறேன். சரி, வரத்து வந்தது ஒரு கால்வாசி இருக்கிறது கொண்டு வந்து போகணும். சொல்லி பார்த்து பார்க்குறது எல்லாம் வானான்னு தான் கம்மி. எல்லாம் வானான்னு தான் கம்மிக்கிறேன். அப்படி எப்படி முடிப்பாங்க? நமக்குள்ளே போட்டு கையாலே முடிச்சு விட்டோம். அதுக்கு கையாலே கொடுத்துருந்தா நானே வச்சுக்கிறேன். நீங்கள் வேணா போய் நான் அவன் கேட்குறானே அப்போ விட்டு கொடுத்துருப்பாங்க. பங்காளி தானே? பங்காளி சும்மா கேட்டால் எப்படி விடுவாங்க? நீ இப்போ தானே சொன்ன பங்காளி தானே? நமக்குள்ளே அதான் தண்ணி ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. 10 ரூபா போகும், 7 ரூபா சொல்கிறோம். வேற ஆள் அதிகமாக எதிர்பார்க்குறான். நம்ம வேற ஆள் அங்கே வைக்கக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நீ எதிர்பார்க்க அவன் எதிர்பார்க்குறான். அதை கழிச்சு முடிஞ்சு நான் வெளியால் சொல்லி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் 2 மாதத்துல முடிச்சு கொடுத்தீங்கன்னா பார்த்தா இல்லை வெளியால் நான் மாற்றி விட்டு இல்லை பண்ணிக்கலான்னு சொல்லிடுறேன். அதுக்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை முடிச்சு கொடுக்குறேன். அப்போ பிடிச்சிக்க எப்போ முடிக்கணும் ஒன்று திறமை வருவேன். இல்லைன்னா நான் வந்து சொல்கிறேன், அப்போ பயன்படுத்திக்கிறேன். ஒரு வேறு ஒரு குறிப்பி காரணம் இருக்குது. அப்போ நான் சொல்கிறேன், அப்போ பயன்படுத்திக்கிறேன். அதான் சொல்லிட்டுங்க. இதுக்கப்புறம் பிடிச்சி கொடுத்துறேன். ஒரு நாள் வேணுங்க. சரி, கடையில் ஃபஸ்ட் டைம் தானே வந்தேன். பூ வியாபாரம் பண்ணுறதுன்னு சொன்னேன். உன் வியாபாரத்தை அர்த்தம் பிடிக்கிட்டான்னு சொன்னேன். அப்போ அதெல்லாம் சொல்லுவேன், இதை சொல்ல முடியல. நான் சொல்ல மாட்டேன்னா அதான் கடையில் எடுத்துன்னு போய் எதிரியை நான் பார்க்க, எதிரிலாம் எப்படி பண்ணுறான்னு பார்ப்பேன். அப்போ வந்து நான் சொன்ன டைம் வந்து பார்த்து காப்பாற்றிக்கிறேன். தொழிலுக்கு வச்சுக்க, ஒன்று பாக்கெட்டில் போட்டுக்கோ. வியாபாரத்துக்கு போகிறல, மரம் வியாபாரத்துக்குன்னு அப்போ போகல ஒரு பாக்கெட்டில் கழுவி போட்டுக்கோ. ஒன்று வந்து பூஜை ரூமில் வச்சுக்கோ, ஒன்று உள்ளுக்கு எடுத்துக்கோ. எந்த எதிர்ப்பும் எவனையும் தொட மாட்டேன். பயன்படுத்தி வாரத்தில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் என்னை நினச்சி கூப்பிட்டு நீ வெளியே போயிட்டு சாமி, நான் வந்து திடீர்னு வரணும்னு ஒரு ஆசைப்படுறேன். எப்படி வரணும்? எப்படிலாம் வரணும்னா நீ எப்போ வரணும்னாலும் வா. என்ன பார்க்கறதுக்கு நாள் கிடையாது, டைம் கிடையாது. நினச்சினே வா, பாரு, போயிட்டே இரு. இங்கே தான் இருப்பேன். என்ன சந்திக்கிறதுக்கு என்ன எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வரலாம். எனக்கு நம்பர் பாருன்னு சொன்னால் வா, கார் இங்கே தான் எப்போ பார்த்துட்டு வந்துட்டு போயிட்டே இருப்பேன். கூட கார் வேணும்னா நான் நினைப்பேன். ஏன்டா பிள்ளைங்களா அப்படி இருக்கிறீங்களே? என் வியாபாரத்தை நீ பாருன்னு முழம் போட்டு வருமானத்தை காமிச்சு கொடுத்துற ஒரு முழங்குள்ள ரேட்டு போகுதுன்னு சொல்லி காட்டு கொடுத்து நீங்கள் உன் கடையை பறிச்சுட்டு அவன் வந்து கடையை வச்சுட்டு போட்டாங்கடா. கடைக்கு போவா பார்த்துக்க, பழப்பு கடையாது பார்த்துக்கிட்டு விட்டு போனாங்க. அவங்க போய் வர 1 மணி நேரம், 1.5 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகிடும். அதுக்குள்ளே அவங்க கடைக்கு ஆப்போசிட்டில் ஒரு அம்மன் ஆலயமும் இருக்கும், ஒரு மரமும் வசந்த மரமும் இருக்கும். ஆமாம், ஏற்ற மாதிரி. ஆமாம், அதெல்லாம் நிற்கிறப்போ பார்த்துக்கோ. சரி சரி.
தொடக்கூடாதுங்க ஆமாம் தொடக்கூடாதுங்க எப்பவுமே. பா காணிக்க வச்சு